Hello students, this is Iqbal. 12.2ல 8th sum பார்க்க போறோம். இங்க என்ன கேட்டிருக்காங்க, negation of P and Q logically equivalents to negation of P or negation of Q அப்படி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன இருக்குங்க, P Q இருக்கா அதை போட்டிருக்கோம். அப்புறம் negation P negation Q இருக்கா அதை போட்டுக்கணும். அப்புறம் P and Q இருக்கா அதை போட்டுக்கணும். அப்புறம் அதுக்கு negation, ஓகே. அப்புறம் negation P negation Q or operation, ஓகே. இது ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது லாஜிக்கலி ஈக்குவலன்ஸ் அப்படின்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இங்கே ரெண்டு குவான்டிட்டி இருக்குது, 2 ஸ்கொயர், அப்போனா 4 காலம் வரும், 4 ரோ வரும். அப்போ ட்ரூ ட்ரூ ரெண்டு ஃபால்ஸ். க்யூக்கு வந்து ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ். அப்புறம் நெகேஷன் பி போடுறோம். அப்படின்னா இங்கே ரெண்டு ட்ரூ வந்து ரெண்டு ஃபால்ஸாக மாற்றிடுங்க. அவ்வளோ ட்ரூவெல்லாம் ஃபால்ஸாக மாற்றுங்க, ஃபால்ஸ் எல்லாம் ட்ரூவாக மாற்றுங்க. இது அதே மாதிரி தான், ட்ரூ ஃபால்ஸ் இருக்கா, ஃபால்ஸ் ட்ரூ. P and Q அண்டு வந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஃபால்ஸ் வந்தாலும் ஆன்சர் ஃபால்ஸில் இருக்கணும். Pக்கும் Qக்கும் ரெண்டுமே ட்ரூண்டா ட்ரூ தான். ஃபால்ஸ் வந்துருச்சு, ஒரு ஃபால்ஸ் வந்தாலும் ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஸோ இதுக்கு நெகேஷன்னா நம்ம என்ன பண்ணணும், டோட்டல் வேல்யூவை ட்ரூவெல்லாம் ஃபால்ஸாக மாற்றிடணும், அவ்வளோதான். அப்போ ட்ரூ வந்து ஃபால்ஸாக மாறும், ஃபால்ஸ் இருந்தால் ட்ரூவாக மாற்றணும். அப்புறம் நெகேஷன் பிக்கும் நெகேஷன் கியூக்கும் ஆர் ஆப்ரேஷன் இந்த இருக்குது. ஆர் ஆப்ரேஷனாக ஒரு ட்ரூ இருந்தாலும் ஆன்சர் ட்ரூ, ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ். அப்போ இது ஃபால்ஸு. அப்போ ஒரு ட்ரூ இருந்தாலும் ஆன்சர் ட்ரூ, அப்போ ட்ரூ. ஒரு ட்ரூ இருக்குது, அப்போ ட்ரூ. ஒரு ட்ரூ, ரெண்டு ட்ரூ இருக்குது, அப்போ ட்ரூ. இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 6th காலமும் 7th காலமும் என்ன இருக்குது, ஈக்குவலாக இருக்கா. ஃப்ரம் காலம்ஸ் 6 and 7, negation of P and Q is logically equivalent to negation P or negation Q. That's all. இதே முடிஞ்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா PQ ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அப்புறம் நெகேஷன் இருக்கான்னு பார்க்கணும், நெகேஷன் Q இருக்குது, ஸோ அதை போட்டுக்கிறேன். அப்புறம் P then Q ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. அப்புறம் அதுக்கு நெகேஷன் ஆஃப் P then Q. அப்புறம் P அண்டு நெகேஷன் Q. ஓகே, அவ்வளோதான். இது போட்டாச்சா. இப்போ ரெண்டு ட்ரூ ரெண்டு ஃபால்ஸ். ட்ரூ Qக்கு வந்து ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ். நெகேஷன் Qனா இங்கே Qவில் உள்ள ட்ரூவெல்லாம் ஃபால்ஸாக மாற்றிடுங்க, ஃபால்ஸ் எல்லாம் ட்ரூவாக மாற்றுங்க. ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ. P then Qனா ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ட்ரூ, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா Qவில் என்ன ரிசல்ட் இருக்கோ அதை அப்படியே போட்டுருங்க. ரெண்டுமே ட்ரூ, எஸ் ட்ரூ. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்போ Qவில் தான் ஃபால்ஸ் இருக்கா, அப்போ ஃபால்ஸ். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்போ Qவில் ட்ரூ இருக்கா, அப்போ ட்ரூ. ஈக்குவலாக இருந்தால் ட்ரூ தான். இதுக்கு நெகேஷன் எடுத்துக்கணும், அப்போ ட்ரூ வந்து ஃபால்ஸாக மாறும், ஃபால்ஸ் வந்து ட்ரூவாக மாறும். அப்புறம் Pக்கும் இங்கே இருக்குது P, நெகேஷன் Qக்கும் அண்ட் ஆப்ரேஷன்னா ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் ஆன்சர் வந்து ஃபால்ஸு. Pக்கும் நெகேஷன் Qக்கும் இங்கே இருக்குது ஃபால்ஸ் இருக்குது, அப்போ ஆன்சர் ஃபால்ஸ். ரெண்டுமே ட்ரூ, அப்போ ட்ரூ. ஃபால்ஸ், ஒரு ஃபால்ஸ் இருந்தாவே ஆன்சர் வந்து ஃபால்ஸு. அப்போ ஒரு ஃபால்ஸ் இருக்குது, இப்போ ஆன்சர் வந்து ஃபால்ஸ். அப்போ காலம் 1 2 3 4 5 அண்டு 6 பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கா. அப்போ காலம் 5 அண்டு 6 from column 5 and 6, negation of P then Q is logically equivalent to P and negation Q. That's all.